ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? நெல்லிக்காய் தொக்கு. நெல்லிக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பிளேட் வச்சு நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் வேகிறதுக்கு 10 நிமிஷம் மேலே ஆகும். நெல்லிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ நெல்லிக்காய் தொக்குக்கு தேவையான ஒரு பொடி அரைச்சிக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் தான் நெல்லிக்காய் தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நெல்லிக்காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். நெல்லிக்காயில் வெடிப்பு விட்டுருக்கும். அப்போவே நல்லா நெல்லிக்காய் வெந்து வந்துட்டுருக்கும். நசுக்கி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ நெல்லிக்காவை தட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா அதில் இருக்க விதைகளை நீக்கிடலாம். விதைகளை எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அதில் 1-2 அந்த நெல்லிக்காய் இருந்தால் தான் வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கடாயில் நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். அதில் தேவையான அளவு கடுகு, ஒரு கைப்பிடி காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 2 சிட்டிகை, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த பொடிகளெல்லாம் லோ ஃப்ளேம்லே வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொடி கரிஞ்சு போகாது. இப்போது மசிச்சு வச்சுருக்க நெல்லிக்காவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, அரைச்ச பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ஸ்டவ் ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம் பண்ணிவிட்டு நல்லா வேக விடுங்க. அதிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு நீங்கள் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இல்லை ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.